வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் பண்ணலாம். சிவன்ராத்திரிக்கு அது மகாலட்சுமிக்கும் கொஞ்சம் அவல் சேர்த்து செஞ்சால் அது நல்லா இருக்குங்க. அதனால் அவலும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சீனி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி சீவுறதில் சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க சுத்தமாக. வாங்க இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம். முந்திரி பருப்பையும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீவி வச்சுருக்கோம், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோங்க, பாலில் தான் இது வேகணும். இந்த சிவன்ராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு அவல் சேர்த்து பாயசங்க சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி கிழங்கு நம்ம அவிச்சு தான் வைப்போம். இப்போ தான் பாயசம்லாம் செய்கிறோம் நம்ம. இப்போ நம்ம பால் ஊற்றிடலாங்க. அதில் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அது 1.5 டம்ளர் 1 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1.5 டம்ளர் பால் கூட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ அந்த ஊற வச்சு அவளையும் சேர்த்துடலாங்க. அதில் அவளையும் சேர்த்துடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஜீனி போட்டுடலாங்க. இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க சிவன்ராத்திரிக்கு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.